தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இன்றைய திருப்பலியூடாக 5வது பிறந்த நாளை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் ஹெமிட் ஜெனியூஸ் அன்றாடோவை ஆண்டவர் ஆசீர்வதித்து காக்க வேண்டுமென்றும், மேலும் பவுல்சியஸ் பீட்டர்ஸ் குடும்பம், ஜெலோரின் பீட்டர்ஸ் குடும்பம், லியூரன்ஸ் பீட்டர்ஸ் குடும்பங்களுக்கு ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்கு நன்றியாகவும், இறந்து போன ஜோசப் அனஸ்லி ஹென்ரிக், மார்ட்டின் தங்கராஜா, மேரி பரிமளம், ரஃபாயல் ரவிச்சந்திர ரவி, ரெஜினா பிப்பத்துவா ரதி ஆகிய அடியார்களுக்கு ஆண்டவர் நித்தியலை பாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மரங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீருளம் கிழிந்தும் அடியார்களாக எங்களிலும் அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைப்பிடிக்கச் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பிளறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்செய்கின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, வசனங்கள் 3 தொடக்கம் 8 வரை. அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நள்ளிரவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறு பாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலியை செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலியை செலுத்துங்கள். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனை நின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார்.
எழிலின் நிறைவாம் சியோனினின்று ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள். கடவுளுக்கு நன்றி பலியை செலுத்துங்கள். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டே என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து அம்பும், ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்களிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமைகளையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதென கட்டுக்களாக கட்டுங்கள். கோதுமையை உன் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இங்கிலாந்திலே 8வது எட்வர்ட் என்கின்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு சென்றிருந்தான். திருப்பலியிலே குருவானவர் மறைவுரையாற்றி இறைவார்த்தையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார். அவன் தன்னுடைய அரண்மனைக்கு வந்து அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்த்து அனைத்து வார்த்தைகளையும் கடைப்பிடித்து வாழ்வதற்கான சகல முயற்சிகளையும் எடுத்தான். அதன் பிற்பாடு அவனை அவதானிக்கின்றார்கள். அவனுடைய பேச்சிலே, அவனுடைய நடத்தையிலே பல மாற்றங்கள் தோன்றின. அவனுடைய ஆட்சியும் சற்று வித்தியாசமாக இருந்தது. இதன் அடிப்படை அவன் இறை வார்த்தையை புரிந்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான், அனைத்து வார்த்தைகளையும் கடைப்பிடித்து நடந்தான். இன்றைய நற்செய்தியிலே அத்தோடு முதலாம் இறைவாக்கிலும் கடவுளுடைய வார்த்தைகளை கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த முதல் வாசகத்திலே இஸ்ராயேல் மக்களுக்கு மோசே வழியாக கடவுள் வார்த்தைகளை கொடுக்கின்றார். அவர்கள் அனைத்து வார்த்தைகளையும் ஏற்று கடைப்பிடித்து வாழும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் பல தடவைகளில் அவர்கள் கடவுளின் வார்த்தையின்படி வாழ தயங்கினார்கள், மறத்தார்கள். அதனுடைய எடுத்துக்காட்டு 1 விடுதலைப்பு நூல் அதிகாரம் 20 வசனம் 1 மற்றும் 3 என்னை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லிய பொழுதும் அவர்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள். கானான் நாட்டில் போய் குடியமர்ந்த பிற்பாடும் அவர்கள் தொடர்ச்சியாக கடவுளின் கட்டளையை மீறி வாழ்ந்தார்கள்.
இதனால் கடவுள் பல தடவைகளில் கோபம் கொள்வதும் அவர்கள் மீது தண்டனை தீர்ப்புகளை வழங்குவதுமாக இருந்தன. அதனால் தான் நாங்கள் பார்க்கின்றோம், பபிலோனியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் இஸ்ராயேல் மக்கள். அது கடவுளுடைய கோபத்தின் ஒரு நிலை என்று கூட சொல்ல முடியும். இன்றைய திருப்பாடல் 50 தாவீது மன்னனுடைய பாடகர் குழு தலைவர் ஆசாபு பாடுகின்ற பாடலாக இருக்கின்றது. மேலும் 73 தொடக்கம் 83 வரையான பாடல்களும் இவ்வாறான பாடல்களை ஒத்ததாக அமைகின்றன. இன்றைய இந்த திருப்பாடலிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம், கடவுள் தன்னுடைய மாபெரும் கிருபையை மக்கள் மீது பொழிந்துள்ளார். ஆதலால் அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வங்களாக இருக்கின்றார். அவர் அனைவருக்கு மேலாக இருப்பதால் அவரை போற்றி அவருக்கு நன்றி பலி செலுத்தி அவருக்கு நேர்ச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் நாம் பல தடவைகளில் கேட்கின்ற விண்ணப்பங்களுக்கு விடை கொடுக்கின்றார். சில விண்ணப்பங்கள் நாங்கள் கேட்காமல் இருக்கின்ற பொழுது நாம் தேவை என்று அவர் அறிந்து கொடுக்கின்றார். காரணம், அவர் நம்மேல் இரக்கமும் கருசனையும் அக்கறையும் கொண்டவராக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே கலை உவமை வழியாக கடவுள் தாமே தன்னுடைய வார்த்தைகளை விதைத்து கொண்டே போகின்றார் மனித மனங்களில். சில விதைகள் களைகளாக உருப்பெற்று வளர்கின்றன. அவை அனைத்தும் பகைவன் அல்லது அழகினுடைய வேலை என்று சொல்ல முடியும். நல்ல விதைகள் நல்ல விளைச்சலை கொடுக்கின்றதாகவும், ஒவ்வாத விதைகள் வேறு வேறு விதமான விளைச்சலை கொடுப்பதாகவும் இருக்கின்றது. கடவுள் கொடுத்த வார்த்தை ஏற்று அதன்படி வாழ்ந்து 100 மடங்காகவும் 60 மடங்காகவும் 30 மடங்காகவும் பலன் கொடுக்கின்ற பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலிகள் முழுமை பெறச் செய்தீர். ஆபேலின் காணிக்கல் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியேற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியான எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர்.
நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்கம் நீதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக வந்த மாண்பை வானுதிருப்புகின்றனர், தலைமை தாங்கூருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவரும் திருமண் நடங்கின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவரோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மை இறஞ்சி அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் நம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கென்று தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்று மக்கு ஒளியும் பிரிய தாமதங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவர் இன்று தனது 5வது பிறந்த நாளை கொண்டாடி மக்கு நன்றி சொல்லும் ஹெமிட் ஜெனியூஸ் அன்றாட ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரை, நீர் கொடுத்த வாழ்வு என்னும் கொடையை நினைத்து போற்றுகின்றோம். இதுவரை நாட்களும் பொழிந்த ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மை திறங்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து வாழ்வை பொறுப்படுப்பீராக. நற்சுகம், பாதுகாப்பு, கல்வி என்கின்ற ஆசீர்வாதத்தால் நிரப்பியறலும். மேலும் ஆண்டவரே, பவுல்சியஸ் பீட்டர்ஸ், ஜெலோரின் பீட்டர்ஸ், லியூரன்ஸ் பீட்டர்ஸ் ஆகிய குடும்பங்களுக்கு நீர் செய்த நன்மை தினங்களுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில் தொடர்ந்தும் இந்த குடும்பங்களோடு கூட பயணிப்பீராக. தடைகளும் இடையூறுகளும் துன்பங்களும் வராத வண்ணம் உம்முடைய இறக்கைக்குள் வைத்து காப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரை நம்பிக்கையோடு இடம் வெவ்வேறு விதமான வேண்டல்களை ஏறெடுக்கின்ற வேளையில் கனிவோடு செவிசாய்ப்பீராக. தந்தையை நீர் இவ்விலேந்து அழைத்து கொண்டு ஜோசப், பெனஸ்லி, ஹென்ரிக், மார்ட்டின், தங்கராஜா, மேரி, பரிமளம், ரஃபாயல், ரவிச்சந்திரராஜ், ரவி, ரெஜினா, பெப்பெத்துவா, ரதி ஆகிய அடியார்களை கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து திருமுகவழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள் இவரைகளும் மக்குவந்திரை வாழ்ந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து எத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியான நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இயலமாகி இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துறளுக்கு வழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமை அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறைநகுல்களால் நீர் நிறைவு செய்தோம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிறைந்த வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.